Happy morning, children. Let us move on to our next unit, force and pressure. In this lesson, let us see how we are applying force and pressure in our day-to-day life. See a boy seeing and he wants to move this cart. இந்த கார்ட்டை அவன் தள்ளணும். இந்த டோரை நாம் க்ளோஸ் பண்ணணும் இல்லை ஓப்பன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? வாட் டு யூ மேக் டு டூ? ஈச் ஆஃப் தெம் த பாய்ஸ் புஷ்ஷிங் த கார்ட். அந்த கார்ட்டை தள்ளிக்கிட்டு போகிறான். என்ன பண்ணுற? மூவ் பண்ணணும்னா இல்லை இழுத்துக்கிட்டு வரோம், புல்லிங். ஸோ டு மூவ் சம்திங் யூ எய்தர் புஷ் ஆர் புல் இட். இந்த புஷ் ஆர் புல்லுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஃபோர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் ஸ்டாப் பண்ணுறோம், தென் அதை அழுத்தி அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறோம், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறோம். See what are the things we have done to stop the object, to change the pressure and change the direction we have seen. Okay. Next, force. Force is what is the definition for force? Force is defined as an external agency which changes or tends to change the state of rest or the state of uniform motion of a body or the shape of a body. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு ஃபோர்ஸ் வெளியிலேருந்து தான் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு இதை அப்ளை பண்ணுறோம். அது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அந்த பாலை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பால் உள்ளே இருந்தால் வந்தது ஃபோர்ஸு இல்லை, வெளியிலேருந்து கொடுத்தோம். ஸோ தட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மூவே ஆகலைன்னா அதுக்கு பேர் ரெஸ்ட். இப்போ அந்த வண்டி நின்றுட்டு இருந்தது, அது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. ஒரு பாய் போய் தள்ளுனா, ஸோ ஹி சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். நின்ன வண்டியை மூமெண்ட்டு கொண்டு வரான். ஸோ அது ரெஸ்ட்லேருந்து ஒரு மூமெண்ட்டுக்கு போகுது. இல்லை மூமெண்ட்டில் ஒரு பால் வந்தது, அதை கேட்ச் பண்ணி என்ன பண்ணாங்க? ரெஸ்ட் பண்ணாங்க. இன்னும் என்ன பண்ணாங்க? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணாங்க. அந்த பலூனோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அ பாடி ஆர் த ஷேப் ஆஃப் அ பாடி. இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் சொல்லலாம். அதை சிம்பிளாக சொல்லணும்னா புஷ் ஆர் புல், தள்ளுறது இல்லை இழுக்கிறது, அதுக்கு பேர் தான் என்னது? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் புஷ் ஆர் புல். இப்போது ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஏன் இது வெக்டார் குவான்டிட்டி? ஏன்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஆல்ரெடி ஸ்கேலார் வெக்டார்லாம் இன் அவர் மேக்ஸ் கிளாஸ் யூ ஹேவ் சீன். ஸ்கேலார்னால் அதுக்கு மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூட். இப்போ ஃபோர்ஸை நம்மளால் அளக்க முடியும், எவ்வளோன்னு ஒரு நம்பர், ஒரு நியூமரிக் வேல்யூ கொடுக்க முடியும். அப்புறம் எந்த டைரக்ஷன்லேருந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, இன்வர்டா அவுட்வர்டா அப்பா டவுனா, நம்ம டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் ஹேவிங் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஃபோர்ஸ் unit என்ன? Newton. Then it's denoted by the letter capital N. So hope you have understand what is force. Force is an external agency which changes or tends to change the state of rest or the state of uniform motion of a body or the shape of a body. Simply நம்ம சொல்லணும்னா force is push or pull. That's a vector quantity. It's having magnitude and direction. Then unit is Newton. What are the effects of force? The force ஓட effects என்னென்ன? இமேஜின் ஒரு பால் வருது. இப்போ சிக்ஸருக்கு அந்த பாலை நம்ம டைவர்ட் பண்ணணும்னா we have to apply greater force. இப்போ அந்த பாலை சிங்கிளுக்கு போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சிங்கிளுக்கு பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லெஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அதோட எஃபர்ட் இருக்கும். ஸோ கிரேட்டர் ஃபோர்ஸ், இஃப் யூ அப்ளை மோர் ஃபோர்ஸ் த எஃபர்ட் ஆல்சோ வில் பி மோர். ஓகே, தென் சி ஒரு கார்ட்போர்ட் பின், ஸ்மால் பின், ஷார்ப், இட்ஸ் ஹேவிங் ஷார்ப் எட்ஜ். தென் அது மேலே இஃப் யூ ஆர் கீப்பிங் அ பலூன், வாட் வில் ஹேப்பன்? தட் பின் வில் prick, the balloon will burst. See here he has kept many number of pins, நிறைய pins வச்சுருக்காங்க. Then if we keep balloons over it, it is not bursting. Okay, it's not bursting. Why? அதை யோசிச்சு பாருங்கள். ஒரு பின் வச்சப்போ it was bursting. If we keep more number of pins, if we keep balloon over it, it's not bursting. எதனால இந்த பலூன் பர்ஸ்ட் ஆகலை? யோசிச்சு சொல்லுங்கள். தென் இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன்
இந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ்னால் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. கிரேட்டர் ஃபோர்ஸ் கிரேட்டர் எஃபெக்ட் பார்த்தோமா இல்லையா. நிறைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுக்கு எஃபெக்ட் வந்து நிறையா இருக்கும். நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேபிள் மேலே நீங்கள் வேகமாக அடிக்கிறீங்க, அப்போது நிறைய நீங்கள் எஃபெக்ட் கையில் ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கீங்களா இல்லையா. ஒரு பாலை வேகமாக தூக்கி போடுறீங்க, அப்போ அந்த பால் எப்படி போகும், ரொம்ப தூரத்துக்கு போகும். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். தென் ஏரியா ஓவர் இட் ஆக்ட்ஸ். எந்த அளவு ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுங்கிறது மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸ்மாலர் ஏரியா லார்ஜர் ப்ரெஷர். இப்போ ப்ரீவியஸில் நீங்கள் பார்த்தீங்க, ஸ்மாலர் ஏரியா லார்ஜர் ப்ரெஷர். கீப் இன் யோர் மைண்ட். ஒரு பலூன் வச்சிங்க, ஒரே ஒரு பின் வச்சிங்க. அந்த பின்னோட டிப் எப்படி இருந்தது, சிங்கிள் பின்னுக்கு ஷார்ப்பாக ஸ்மாலராக இருந்தது. அப்போ ப்ரெஷர் எப்படி இருக்கும், லார்ஜ் ப்ரெஷர் இருக்கும். லார்ஜ் ப்ரெஷர் அப்ளை ஆனதுனால தட் பலூன் வாஸ் பர்ஸ்ட். ஸ்மாலர் ஏரியா லார்ஜர் ப்ரெஷர், தட்ஸ் வை த பலூன் வாஸ் பர்ஸ்ட். அப்புறம் நிறைய பின் வச்சோம், அப்போ ஏரியா வாஸ் இன்க்ரீஸிங். அப்போ ஏரியா என்னவாயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ லார்ஜர் ஏரியா ஸ்மாலர் ப்ரெஷர், அதனால் பலூன் அது மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இட் வாஸ் நாட் பர்ஸ்ட் அவுட் அட் ஆல். ஸோ இந்த ஃபோர்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், ஏரியா ஓவர் இட் ஆக்ட்ஸ். தென் ஸ்மாலர் ஏரியானா லார்ஜர் ப்ரெஷர், லார்ஜர் ஏரியானா ஸ்மாலர் ப்ரெஷர். இதுதான் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, அதோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன்னு பார்த்தோம். தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, மேக்னிடியூட் அண்ட் ஏரியா, இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த பிக்சர் யூ கேன் சி, ஒரு பின்னை வந்து ஒரு போர்டில் வந்து அப்படி பர்பண்டிகுலராக, அதாவது செங்குத்தாக உள்ளே இறக்குறாங்க. அது அப்போ அதுக்கு ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவாங்க, அந்த ஏரியாவுக்கு, அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக செங்குத்தாக அப்படி அப்ளை பண்ணுறாங்களா இல்லையா, அதுக்கு பேர் த்ரஸ்ட். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். பர்பண்டிகுலராக ஒரு சர்ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால அதுக்கு நேம் வந்து த்ரஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. The force applied on a surface in a direction perpendicular to the surface. perpendicular என்ன, செங்குத்தா. இப்போ வாலில் வந்து நம்ம ஒரு நெயில் பண்ணணும், ஆணி அடிக்கணும். எப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த வாலுக்கு பர்பண்டிகுலராக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த நெயிலை வந்து உள்ளே இறக்குவோம். அப்போ அந்த அப்ளை பண்ணுற அந்த ஃபோர்ஸ்க்கு நேம் தான் த்ரஸ்ட். இப்போ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தானே. அப்போ அதோட யூனிட் என்னவாக இருக்கும், நியூட்டன் என்ன இருக்கும். நெக்ஸ்ட் இப்போது ப்ரெஷர். அது என்ன மேம் இப்போ தான் ஃபோர்ஸ் பார்த்தோம், வாட் இஸ் ப்ரெஷர். இந்த ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, அதுக்குன்னு எஃபெக்ட் வெளியில் வருமா இல்லையா. ஸோ இவ்வளோ மேக்னிடியூட் ஃபோர்ஸ் ஒரு திங்ஸ் மேலே அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனோட நடக்கிற எஃபெக்டை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரெஷர். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதை மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் ப்ரெஷர். ப்ரெஷருங்கிறது சாலிட்லேயும் இருக்கும், லிக்விட்லேயும் எக்ஸர்ட் பண்ணும், அண்ட் கேஸும் கொடுக்கும். சாலிட்லேயும் இருக்கும், லிக்விட்லேயும் இருக்கும், கேஸஸ்லேயும் நம்ம பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி த்ரஸ்ட்டுன்னு என்னென்னு பார்த்துருக்கோம், ஃபோர்ஸ் அப்ளைங் ஆர் ஆக்டிங் பர்பண்டிகுலர் ஆன் அ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 1 square meter ஆஃப் அ பாடி. ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் பர்பண்டிகுலராக அப்ளை ஆகிற ஃபோர்ஸ்க்கு பேர் தான் த்ரஸ்ட்டுன்னு பார்த்துருக்கோம். இப்போ ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன, ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட். த்ரஸ்ட்னாலும் ஃபோர்ஸ் தான், ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா. P ஈக்குவல் டு எஃப் பை ஏ. இதில் ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. எப்போதுமே நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். டினாமினேட்டரில் இருக்கிறது ஏரியா. ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் வேல்யூ குறையும், ஏரியா இன்க்ரீஸ் பண்ணால் வேல்யூ குறையும். எப்போதும் டினாமினேட்டரோட வேல்யூவை கூட பண்ண வேல்யூ வந்து குறையும். ஸோ இதோட யூனிட் என்ன, பாஸ்கல். இதோட யூனிட் என்ன, பாஸ்கல். 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். அதுதான் 1 m⁻⁻2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். ஏரியாவோட யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். அதுதான் 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இப்போ ப்ரெஷர்னால் என்ன, அந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு பேர் தான் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருந்துச்சோ அதே மாதிரியே தான் இங்கேயும். மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட், மெயினாக ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இப்போ P ஈக்குவல் டு எஃப் பை ஏ. இதான ஃபார்முலா, ப்ரெஷர் ஃபார்முலா. அப்போது P இஸ் இன் நியூமரேட்டர். ஃபோர்ஸ் நிறைய அப்ளை பண்ணுனா
என்னவாகும்? ப்ரெஷர் அதிகமாகும். ஏரியாவை அதிகமாக்கணும்னா ப்ரெஷர் குறையும். இதை தான் P = F/A. ப்ரெஷர் இன்க்ரீசஸ் பை இன்க்ரீசிங் த த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் ஆர் டிக்ரீசிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அப்போது ஸ்மாலர் ஏரியாவில் எப்படி இருக்கும்? லார்ஜர் ப்ரெஷர் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட், இப்போது ஆக்ஸ் பார்த்துருக்குறீங்க, நீடில் பார்த்துருக்கிறீங்க, அதாவது சிரஞ்ச் பார்த்துருக்குறீங்க, புல்லட்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏன் நல்லா வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்க கத்தி வந்து கட் பண்ணுது? ஏன்னா அதோட ஏரியா வந்து வெரி லெஸ்ஸாக இருக்கும். வெரி லெஸ்ஸாக இருக்கும்போது we can apply more pressure. அதனால தான் அது ஈஸியாக கட் பண்ணுது. சிரஞ்சுக்கெல்லாம் ஃபைன் எட்ஜஸ் இருக்குது. எதனால்? ஸ்மாலர் ஏரியா இருக்கும்போது we can get larger maximum effect of pressure. ஸோ அதனால தான் இந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் இட்ஸ் கட் ஈஸிலி, தென் இட்ஸ் exert maximum effect of pressure அப்படின்னு. நெக்ஸ்ட் பேகுக்கெல்லாம் ப்ராடர் ஸ்ட்ரிப்ஸ் வச்சுருப்பாங்க, நல்லா ஸ்பாஞ்சு வச்சு ப்ராடராக வச்சுருப்பாங்க. ஏன்? லார்ஜர் ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் குறையும். ஸோ இந்த மாதிரி லார்ஜர் ஏரியா ஸ்ட்ரிப்ஸ் வைக்கும்போது ஏரியா ஆஃப் கான்டாக்ட், நம்ம ஷோல்டர் மேலே அந்த பேக் வைக்கும்போது ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து நிறையா இருக்குது. அப்போது ப்ரெஷர் வந்து ஷோல்டர் கொடுக்கறது வந்து குறையும். எப்போதுமே ஏரியா இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் வந்து நமக்கு குறையும். ட்ரக்ஸ், ஹெவி லோடு ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா நிறையா வீல்ஸ் இருக்கும். ஏன் நிறையா வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க? ரொம்ப லோடு ஜாஸ்தியாக இந்த ட்ரக்ஸ்க்கெல்லாம் ஏன் மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த ரோடு, அதோட ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த ரோடு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த வெஹிக்கிள்ஸ் கேன் மூவ் சேஃப்லி, ஸ்கிட் ஆகாமல் சேஃப்லியாக போகும். இதுக்காக தான் ட்ரக்ஸ்க்கு வந்து நிறைய வீல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. தென் கேமல் வாக்கிங் ஆன் சாண்ட். நீங்கள்லாம் பீச்சில் நடந்துருப்பீங்க. எப்படி நடப்பீங்க? நீங்கள் நடக்கும்போது உங்கள் கால் ரெண்டும் மண்ணுக்குள்ளே புதஞ்சு வரும். அதனால் உங்கள் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நடப்பீங்க. ஆனால் கேமல் வாக் பண்ணும்போது எப்படி இருக்குது? அதோட கால் வந்து மண்ணில் புதஞ்சிருக்கா? இல்லை, இட்ஸ் வாக்கிங் ஈஸிலி ஆன் த சாண்ட். டு யூ நோ வை? இப்போ நாம் நடக்கும்போது நம்மளோட ஃபீட் இருக்கா இல்லையா, எல்லா பாடியோட வெயிட்டும் நம்ம காலில் தாங்கி நடக்கிறோம். நம்மளோட ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த சாண்ட், நம்மளோட காலில் இருக்கிறது வந்து வெரி லெஸ். அப்போ ஏரியா குறையும் போது என்னவாகும்? ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ ப்ரெஷர் அதிகமானோன்னு நம்ம ஃபுல் பாடியும் வெயிட்டும் சாண்டுக்குள்ளே புதஞ்சு போகிறோம். ஆனால் கேமலுக்கு பார்த்தீங்கன்னா பேடட் ஃபீட்னா தட்டு மாதிரி இருக்கும், பிளேட்ஸ் மாதிரி இருக்கும் அதோட ஃபீட். நம்ம ஃபீட் மாதிரி இருக்காது. அதோட ஃபீட் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக பேடடாக பிளேட் மாதிரி இருக்கும். அப்போது அது வந்து சாண்டில் வந்து ஏரியா வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் என்னவாகுது? ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷர் குறையிறதுனால அதோட கால் வந்து மண்ணுக்குள்ளே புதையிறதில்ல. ஸோ இட்ஸ் வாக்கிங் ஈஸிலி ஆன் த சாண்ட். ஸோ கேமல் வாக்கிங் இஸ் ஈஸிலி ஆன் த சாண்ட். நெக்ஸ்ட், ஒரு ஸ்மால் சம் ஹேஸ் பீன் given in your book. Read out the sum clearly. The average weight of an elephant is 4,000 Newton. The surface area of the sole of its feet is 0.1 meter square. Calculate the pressure exerted by 1 foot of an elephant. அந்த எலிஃபெண்ட்டோட வெயிட் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? 4,000 நியூட்டன். அப்போது கேமலுக்கு வந்து எலிஃபெண்ட்டுக்கு வந்து எத்தனை லெக் இருக்கும்? 4 legs இருக்கும். அப்போது வெயிட் ஆஃப் ஒன் லெக்னால் என்ன பண்ணணும்? இப்போ கொடுத்துருக்குற இந்த 4 legsோட வெயிட்லேருந்து 4 டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது வெயிட் ஆஃப் 1 leg is equal to 4 exerted by 1 leg equal to 4,000 divided by 4. ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? அதோட ஆவரேஜ் வெயிட் 4,000. அதில் ஒரு லெக்கோட வெயிட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4,000 divided by 4 equal to 1000 Newton. ஆல்ரெடி இட்ஸ் given. ஏரியா ஆஃப் சோல் ஆஃப் 1 foot, 1 footோட ஏரியா என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0.1 meter square கொடுத்தாச்சு. இப்போது வெயிட் ஆஃப் 1 leg தெரியும், ஏரியா ஆஃப் 1 foot தெரியும். ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1000. அப்போது 4 கால் இருக்குதுன்னா 4 காலில் தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போது ஒரு காலோடது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது, தட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் 1 leg இஸ் ஈக்குவல் டு
1000 நியூட்டன், 1000 டிவைடட் பை ஏரியா 0.1 என்ன வருது உங்களுக்கு? 1000 டிவைடட் பை 0.1 இஸ் ஈக்குவல் டு 10,000 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இப்போ 10,000 ஹவு கேன் வி ரைட்? 10 பவர் 4 இன் பவர்ஸில் எழுதும்போது 10 பவர் 4 நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் 2. அப்போது ஒரு லெக்கில், எலிஃபெண்ட்டோட லெக்கில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது அப்படின்னா 10,000 நியூட்டன் ஆன் 1 ஸ்கொயர் மீட்டர். அதாவது 10,000 நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், இப்படி வேர்டிங்ஸ்லேயும் எழுதலாம். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஒன் லெக் ஆன் த எலிஃபெண்ட் இஸ் 10,000 நியூட்டன் ஆன் 1 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளை சுற்றி என்ன பரவி இருக்குது? ஏர் பரவி இருக்குது. இருக்குங்களா இல்லைங்களா? வித்தவுட் ஏர் கேன் வி லிவ்? நோ. இப்போது இந்த என்வலப் ஆஃப் ஏர் அரவுண்ட் த எர்த், ஒரு என்வலப் மாதிரி ஃபுல்லாக இந்த எர்த்து ஃபுல்லாக பரவி இருக்க அந்த ஏருக்கு பேர் அட்மாஸ்பியர். இதுக்கு பேர் என்னது? அட்மாஸ்பியர். இந்த என்வலப் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் அட்மாஸ்பியர். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணும். எதர் த்ரஸ்ட், எதர் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும், இல்லை இருக்கிற டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த எர்த்தில் இருக்கிறது எல்லாமே ஏரை ஃபீல் பண்ணும், ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும் டியூ டு திஸ் அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்ன? அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர் தட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஆன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். யூ நோ சில்ட்ரன், எர்த்துக்குன்னு ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்குது. அதுக்கு பேர் கிராவிடேஷனல் புல்னு பேர். அதாவது கிராவிட்டிவிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். புவி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. எந்த பொருள் மேலே போனாலும் எர்த் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர், அதை நோக்கி அது இழுத்துக்கும். இப்போ நம்ம ஏரில் என்ன இருக்குது? ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணும்? ஏர் வந்து தன்னை நோக்கி வந்து அப்போ இழுக்கும். இழுக்கிறப்போ ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதா இல்லையா? த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர் தட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஆன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ எப்போதுமே ஃபிசிக்ஸில் ஒரு டெஃபினேஷன் சொல்லும்போது யூனிட் டைம் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது யூனிட் சர்ஃபேஸ் ஏரியானா 1 மீட்டர் லென்த் 1 மீட்டர் பிரெத் இருக்கிற ஒரு ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லை வெயிட் ஒரு அட்மாஸ்பியர் வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படுதோ அதுக்கு பேர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர் தட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஏன் டவுன்வர்ட்ஸ்? எர்த்துக்குன்னு ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்குது, ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது. அது என்ன பண்ணும்? தன்னை நோக்கி எல்லா பொருளையுமே இழுக்கும். ஸோ இந்த அட்மாஸ்பரிக் ஏர், இந்த ஏரை தன்னை நோக்கி இழுக்குது. ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு பேர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் அட்மாஸ்பரிக் air that acts downwards on unit surface area is atmospheric pressure. ஓகே, இப்போ ப்ரெஷரில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, தட் இஸ் யூஸ்டு பை மெஷர்ட் பை அ டிவைஸ் கால்ட் பாரோமீட்டர். பாரோமீட்டருங்கிற ஒரு டிவைஸை வச்சு we are measuring atmospheric pressure. It is invented by Torricelli. Many kinds of barometers are there, but here I have given mercury barometer. இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுற அந்த டிவைஸுக்கு பேர் பாரோமீட்டர் அப்படின்னு பேர். அதை இன்வென்ட் பண்ணவர் டாரிசெல்லி. இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்? அதில் mercury இருக்கும். எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து இதை மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டரில் இருக்கும். எந்த அளவுக்கு mercury ரைஸ் ஆகுதோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே இருக்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இவ்வளவுன்னு சொல்லிடுவோம். எல்லா இடத்துலையுமே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் will it be same? No. இப்போது கிரவுண்ட் லெவல், இஃப் யூ டேக்கன் அ சி லெவலில் அந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் நிறைய மோராக இருக்கும். அட்ராக்ஷன் வில் பி மோர். ஸோ அந்த இடத்துல அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மேலே போக 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 என்னவாகும்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறைஞ்சிட்டே போகும். when the altitude increases pressure decreases. உயரமாக போக 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 என்னவாகும்? உயரம் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். அதனால தான் பெரிய மவுண்டெயின்ஸ் போகிறவங்க, ஹை ஹில்ஸ் ஏரியாஸ் போகிறவங்க கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும், ப்ரீத் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல காற்று கம்மியாக இருக்கும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ தே வில் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர். இந்த மவுண்டெயின் கிளைம் போகிறவங்க, மேலே ஹில் ஸ்டேஷன் போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், வெரி ஹை பீக்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அவங்களால ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ தே வில் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர். when the height increases atmospheric pressure decreases. அப்புறம் இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொன்னோன்னா இல்லைங்களா? அந்த பேரோமீட்டர், அந்த மெர்க்குரி காலம் இருக்கும் பாரோமீட்டரில். அதில் எந்த அளவுக்கு அந்த மெர்க்குரி காலம் இன்க்ரீஸ் ஆகுதோ அது வந்து அந்த இடத்தோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு calculate பண்ணுவாங்க. sea level atmospheric pressure will be high while compared to when we go up.
இதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பண்ணும்போது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, இந்த சி லெவலில் மெர்க்குரி காலம், அந்த பேரோமீட்டர் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, அதில் மெர்க்குரி காலம் இருக்கும். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி இருக்கும், அதில் ஒரு காலம் மீன்ஸ் கிளாஸ் டியூப் இருக்கும். அதில் உள்ள ப்ரெஷரில் என்னவாகும், அந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே இந்த மெர்க்குரி வந்து உள்ளே போகும். ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சி லெவல்லாம் எந்த அளவு மெஷர்மெண்ட்டில் அந்த மெர்க்குரி இன்க்ரீஸ் ஆகும்னா 76 சென்டிமீட்டர் ஆர் 760 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த மெர்க்குரி காலமில் இந்த ப்ரெஷர் ஆவரேஜாக எல்லா இடத்துலையுமே காமனாக வந்து 76 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுதா இல்லைங்களா, அதை வந்து 1 அட்மாஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த மெர்க்குரி காலமில் அந்த ஏறுற அந்த அளவை வந்து 1 அட்மாஸ்பியர் அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பேரோமீட்டரில் வந்து இப்போ பேரோமீட்டர்லேயும் மெர்க்குரி இருக்குது, அந்த காலம் இருக்குது. இந்த அதை வந்து ரைஸ் ஆகிற அந்த காலத்தையும் அந்த வேல்யூவை என்னன்னு சொல்கிறாங்க, 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா மெர்க்குரி காலமில் 76 சென்டிமீட்டர், பேரோமீட்டரில் இருக்க மெர்க்குரி காலம் வந்து 76 சென்டிமீட்டர் வந்து ரைஸ் ஆகும். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 1 ATM. நல்லா பாருங்கள், கேபிட்டல் ஏ கேபிட்டல் டி கேபிட்டல் எம் இல்லை, ஸ்மால் ATM. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் as the pressure exerted by the mercury column of height 76 centimeter in the barometer. இதை கால்குலேட் பண்ணனா 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட வேல்யூ எவ்வளோக்கு வந்திருக்கு, 1.01 into 10 power 5 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். 1.01 into 10 power 5 நியூட்டன் மீட்டர் per -2 அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்காங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ சேம் ஈக்குவல் டு ப்ரெஷரோடது தான், பட் இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நம்ம சொல்கிறோம். தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.01 into 10 power 5 நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். அதாவது பேரோமீட்டரில் இருக்க மெர்க்குரி வந்து 76 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுதா இல்லையா, தட் இஸ் டேக்கன் அஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போது ஹையர் ஆல்டிடியூட், நல்ல ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து ஒரு குக்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட், எஸ்பெஷலி பேக்கிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. ஹையர் ஆல்டிடியூடில் மேலே நான் சொல்லியிருக்கேன், ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து குறையும். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து சப்ஸ்டன்ஸ்க்கு ரெடியூஸ் ஆகிடும். பாய்லிங் பாயிண்ட் ரெடியூஸ் ஆகணும்னு என்ன அர்த்தம், சீக்கிரமே பொங்கி வந்துடும். இப்போ பாய்லிங் பாயிண்ட் வந்து நிறையா இருக்குதுன்னா அது சூடாகி அது கொதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருந்தால் அது வந்து சீக்கிரம் கொதிச்சிடும். இப்போ ப்ரெஷர் குறையிறதுனால அதோட பாய்லிங் பாயிண்ட் என்னவாயிடும், குறைஞ்சி போயிடும். இப்போ வாட்டர் வந்து 100 டிகிரி சீல நமக்கு நார்மலாக பாயில் ஆகும். ஆனால் இந்த ஹையர் ஆல்டிடியூடில் 80 டிகிரி சீலையே என்னவாயிடும், பாயில் ஆகிடும். ஸோ இந்த தெர்மல் எனர்ஜி that is produced in the temperature is not sufficient. ஸோ அதில் கிடைக்கிற அந்த ஹீட் எனர்ஜி வந்து அந்த பேக் பண்ணுறதுக்கும் குக் பண்ணுறதுக்கும் வந்து பத்தாது. ஸோ குக்கிங் இஸ் ஹையர் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் இன் ஹையர் ஆல்டிடியூட். ஏன், ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறையுது. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறையிறதுனால அதோட பாய்லிங் பாயிண்ட்டும் குறையிறதுனால நமக்கு அந்த கிடைக்கிற ஹீட் எனர்ஜி வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் டு பேக் ஆர் குக் இன் த ஹையர் ஆல்டிடியூட். உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் வீட்டில் மில்க் வாங்குற அந்த பாட்டில்ஸ் இல்லை ஒரு எக்கு ப்ளேஸ் பண்ணுற அளவுக்குள்ள மவுத்துள்ள ஒரு பாட்டில் எடுத்துங்க. பாயில்டு எக் எடுத்துக்கணும், நாட் அ ரா எக். ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க, அது மேலே வைங்க. அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த எக்கு வந்து போகுமா, நோ. இப்போ என்ன பண்ணும், சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை பேர்ன் பண்ணி கொளுத்தி அந்த பாட்டில் உள்ளே போட்டுருங்க. போட்டோடனே கிராஜுவலாக அந்த எக் வந்து உள்ளே வந்து பாட்டிலுக்குள்ளே போயிடும். பாயில்டு எக் வந்து உள்ளே போயிடும். முன்னாடி சாதாரணமாக வச்சோம், அந்த பாயில்டு எக் போகலை. ஒரு பேப்பரை பேர்ன் பண்ணி கொளுத்தி அந்த பாட்டில், பெரிய பேப்பரில் ஒரு சின்ன பீஸ் பேப்பரை போட்டோன்னே அப்படியே புகையாக வரும். வந்தோடனே என்னவாகும், அந்த ஸ்மோக்ஸ் எல்லாம் வந்தோடனே இந்த எக்கு வந்து பாட்டில் உள்ளே போயிடும். ஹவு இட் ஹேப்பன், ஏன் இப்படி நடந்தது, நம்ம ஒரு பேப்பரை வந்து கொளுத்தி உள்ளே போட்டோம் இல்லைங்களா, லைட் பண்ணி உள்ளே போட்டோம்ல, அது எரியறதுக்கு எப்போதுமே எந்த ஆப்ஜெக்ட் எரியறதுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ அந்த பாட்டில் உள்ளே வந்து ஏர் இருக்குமா, அந்த ஏரில் என்ன இருக்கும், வாட் இஸ் மீன் பை ஏர், ஏர் இஸ் மிக்சர் ஆஃப் கேஸஸ், எல்லா கேஸஸ் இருக்கும், அதில் ஆக்சிஜனும் இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கும், அந்த இருக்க ஆக்சிஜன் எடுத்து அந்த பேப்பர் ஃபுல்லாக எரியும். ஸோ அது எரியும் போது என்ன பண்ணும், உள்ளே வந்து ப்ரெஷர் குறையும். எப்போதுமே அதிகமான இடத்துலேருந்து ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் போகும். வாட்டராக இருக்கட்டும், எதுவாக கேஸாக இருக்கட்டும், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அப்போ வெளியிலேருந்து ப்ரெஷர் காற்று வந்து என்ன பார்க்கும், உள் நோக்கி போகும். அப்போ உள்ளே போகும்போது என்ன பண்ணும், அந்த எக்கையும் சேர்த்து இழுத்துட்டு போகும். ஸோ எக்கு கிராஜுவலாக உள்ளே
போயிடுது. இதுதான் இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால தான், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால தான் மேலே இருக்க எக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நாம் தொடாமே உள்ளே வந்து ரீச் ஆகுது. So far what we have learned, force. What is force? Force is an external agency, push or pull. அதோட SI யூனிட் என்னன்னு பார்த்தோம். What are the effects of force? Force எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, என்னென்ன எஃபெக்ட்ஸுங்கிறதையும் பார்த்தோம். What is mean by pressure? Force-ஐ மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் ப்ரெஷர்னு பார்த்தோம். Then what is mean by atmospheric pressure? அப்புறம் atmospheric pressure வந்து எப்படி, how do we measure atmospheric pressure and what is 1 atm, 1 atmospheric pressure அப்படிங்கிறதையும் பார்த்தோம். So hope you all have understood. Thank you children.